உம்முடைய ஊழியரின் மனைவியாகவும் தன்னுடைய இந்த புதிய பிறப்பின் திருமண ஆண்டை கண்டிருக்கின்ற இந்த மணமக்களுக்காக, தம்பதியருக்காக, தாய் தகப்பனுக்காக, ஊழியராகிய கணவன், ஊழியக்காரியாகிய அருமையான அவர்களுடைய துணைவியாராகிய அன்பு அக்காவுக்காக நன்றியோடு துதித்து ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நன்றி 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 இயேசு சுவாமி. இந்த பூமியை ஆண்டு கொள்ளுங்கள் என்ற அந்த உமது ஜீவ வார்த்தை கிணங்க தேவரே இந்த உமது ஊழியத்திற்கு தங்களை ஒப்புவித்ததன் மூலம் சியோனுக்கு நற்செய்தியை சுவிசேஷமாக அறிவிக்கிறவருடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாய் இருக்கின்றன என்ற அந்த வார்த்தையின்படி இந்த அருமையான தம்பதியரை, இவர்களுடைய விசுவாச முன்னோடிகளை, அவர்களுடைய மன வாழ்க்கையை நீர் ஆசீர்வதித்து, பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்ற அந்த வார்த்தைகளுக்கு இணங்க இன்று இத்துணை பெரிய சந்ததியாக இவர்களுடைய முன்னோரை ஆசீர்வதித்து, இந்த நாளிலே இவர்களையும் ஆசீர்வதித்து, இந்த அருமையான உடன்படிக்கையின் சந்ததியும் நீர் ஆசீர்வதிக்க வல்லவராய் கர்த்தாவே, இந்த ஒரு அருமையான மெகா கேதரிங்கை நீர் கொடுத்ததற்காக நன்றியோடு துதிக்கிறோம். அருமையான புதிய திருமண ஆண்டிற்குள்ளாக பிரவேசித்திருக்கிற மணமக்களாகிய தேவரே, இந்த உங்களுடைய ஊழிய குடும்பத்தாரை நீர் தாமே ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கெஞ்சுகிறோம் அப்பா. இந்த நாளிலும் நற்குல திராட்சை கொடியாக இந்த தேவரே அருமையான உம்முடைய திராட்சை தோட்டத்தின் பணியாளர்களாக அநேகருக்கு ஆறுதலின் தந்தையாக, ஆறுதலின் தாயாக, அடைக்கல தந்தையாக, அடைக்கல தாயாக, ஆலோசகர்களாக இவர்களை நீர் வழிநடத்திக் கொண்டு வருகிறீர். நன்றியோடு வைத்திருக்கிறோம். அருமையான இரு மகன்கள், அதே போன்று அருமையான மூத்த மகனுக்காக எடுத்துள்ள மன பேச்சு வார்த்தைகள் எல்லாவற்றுக்குமாக நன்றியோடு தெரிவிக்கிறோம். அன்பின் தகப்பனே, இந்த புதிய திருமண ஆண்டிலே இப்படிப்பட்ட ஒரு நல்லதொரு தரிசனத்தை நீர் கொடுத்து, அருமையான தன்னுடைய விசுவாச முன்னோடிகளை நினைவு கூர்ந்து, தன்னுடைய வழித்தோன்றல்களுக்கு உம்முடைய மகத்துவங்களை எடுத்து கூறுகின்ற இந்த நற்செய்தியின் கர்த்தாவே அறிவிப்பிற்கான இந்த ஒரு கூடுகையும் நீர் அமைக்க நீர் கிருபை புரிந்தீர். அதற்காக நன்றியோடு துதிக்கிறோம். இப்படியாக உண்மையே தலைவராக கொண்ட இவர்களுடைய மன வாழ்க்கை நீர்தாமே ஆசீர்வதித்து, சியோனின் ஆசீர்வாதத்தினாலும், எருசலேமின் சமாதான வாழ்வினாலும், உம்முடைய அற்புத வழிகாட்டுதல்களினாலும் இவருடைய மனவாழ்வை நீர்தாமே உயர்த்தி சகல நன்மைகளினாலும் நிரப்பி ஆசீர்வதி. இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் அன்பின் தந்தையே, ஆமென். அப்படியே வெயிட் பண்ணிக்கலாமா கேட்போம்.
அடுத்த டேபிள் பயப்படுறாங்க.